புதுச்சேரியை சேர்ந்த நபரை திருமணம் செய்து கொண்டு வசித்து வரும் பாகிஸ்தான் குடியுரிமை பெற்ற ஃபவுசியா பானு மத்திய அரசு உத்தரவுப்படி நாட்டை விட்டு வெளியேறாத நிலையில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்போம். சண்முகசுந்தரம், வணக்கம். இவர் வெளியேற மறுப்பதற்கான காரணம் என்ன? இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். புதுச்சேரியில் பாகிஸ்தானியர்களுடைய தங்கியிருந்தவர்கள் அனைவரும் வெளியேற்ற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் தங்கியிருந்த பாகிஸ்தான் யாராக இருந்தாலும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் யார் தங்கியிருக்கிறார்கள் என்றும் புதுச்சேரி அரசானது அதனை கண்காணித்த நிலையில் விசா காலம் முடிந்தும் நாட்டை விட்டு வெளியேறாத பாகிஸ்தான் பெண் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிருஷ்ணநகர் பகுதியை சேர்ந்தவர் ஹனீப் கான். இவர் பாகிஸ்தான் குடிமை பெற்ற ஃபவுசியா பானு என்பவரை 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து புதுச்சேரியில் வசித்து வருகிறார். பானு தனது விசாவை 12 வருடங்களாக நீடித்து வந்த நிலையில் தற்போது அவர் நீடிக்கவில்லை மற்றும் புதுப்பிக்கவில்லை என தெரிகிறது. தற்போது இந்த காஷ்மீர் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த அனைவரும் இந்திய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதுச்சேரியில் பாகிஸ்தான் யாராவது இருக்கிறார்களோ அவர்களை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் விசாவை புதுப்பிக்காமல் தங்கியுள்ள பாகிஸ்தானை சேர்ந்த பெண் ஃபவுசியா பானு மீது வெளிநாட்டு பதிவு அலுவலக ஆய்வாளர் கொடுத்த உத்தரவின்படி லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் தங்கியிருந்த பகுதியிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அவர்கள் விசாவை புதுப்பிக்காமலும் நீட்டிக்காமலும் இங்கு தங்கியிருப்பது கண்டறியப்பட்டு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி சண்முகசுந்தரம் தகவல்களுக்கு.